யாராவது வெளியே பரிதாபமாக உட்காந்துருந்தீங்கன்னா உள்ள ஓடி வந்துருங்க. ஆமாம், நிறைய ஆட்களுக்கு இன்னும் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. நாங்களே திக்கி முக்கி தலப்பா கட்டிக்குள்ளே போயிட்டோம். அப்புறம் தான் வந்து எங்கள் தலப்பாலாம் கலந்து வெளியே வந்தோம். யாராவது வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் இன்சைட். நீங்கள் தனியாக உட்காந்துருக்க வேண்டாம். நம்ம வாலண்டியர்ஸ் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா உள்ளே கூட்டுவாங்க. வயசானவங்க இருந்தாங்கன்னா சேரில் உட்கார வைங்க. வாலிபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா சேரோட கொண்டு வந்து முன்னால் கவுத்திட்டு சேரை மட்டும் வெளியே கொண்டு போயிருங்க. வேகமா டூ இட் ஃபாஸ்ட். தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் ஹியர் ஆல்ரெடி. தேவ பிரசனம் ஏற்கனவே இந்த இடத்துல வந்துடுது. நான் அநேக முகங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 24வது வசனம் வாசிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஆசேரை குறித்து. ஆஸ்காரன்டா வேகமா ரைட். ஆசேரை குறித்து நீ புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமா இருந்து. இந்த பாருங்க, ஹீலிங் வேணுன்றவங்க ஆராதனை நடக்கும் போதே ஹீலிங் நடந்துரும். ஸ்பெஷலி சில ஆட்களுக்கு நான் வந்து கையை வைப்பேன், உடனே ஹீலிங் நடக்கும். உங்களுக்கு என்ன அற்புதம், என்ன விடுதலை, என்ன வந்தாலும் அடுத்த 1 மணி நேரம் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களோ, நீங்க எப்படி இங்கிருந்து வர்ற பிரசன்னத்திற்கும் வார்த்தைக்கு நீங்க எப்படி மறு உத்தரவு, எப்படி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். யூ காட் இட். சொல்லுங்க, சொல்லுங்க. ரைட், வண்டர்ஃபுல். இங்க இருந்து மேடையில இருந்து நான் ஒரு 1 கிலோ தங்கத்தை எறிகிறேன். ஒண்ணுல இந்த பிரேஸ்லெட் எரிஞ்சாலே இங்க ஒரு 10 பேர் குப்புற விழுந்துருவீங்க. நிறைய பேருக்கு வந்ததுல இதுதான் கண். என்னடா போன தடவை இது இல்லை. இப்போ போன ஒரு கூட்டத்தில் நான் போயிருக்கும் போது ஒரு அக்கா ஓடி வந்து என் கையில போட்டு போனாங்க, அதனால போட்டிருக்கேன். அடுத்து இந்த கூட்டத்தில் ஆண்டவர் யாராவது செயின் போடட்டும். ரைட் ஃபைன். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் ஒரு 1 கிலோ தங்கத்தை இங்க இருந்து எறிகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிடிப்பீங்க? கையில யாரு? ஆமா, நாங்கெல்லாம் வாயில பூச்சின்னு இருக்கிறோம். சரி, கையில பிடிச்சிருவீங்க, அப்படிதானே? எப்படி பிடிப்பீங்க? பறந்து பக்கத்துல உள்ளவெல்லாம் வாயெல்லாம் உடைச்சு. ஏன்னா இங்க இருந்து தங்கம் எரியப்படும் போது அதை விட்டுறக்கூடாது, உடனே பிடிச்சி அபகரிக்கணும், சுதந்திரிக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்ப நான் சொல்றேன், அடுத்த 2 மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ நான் பேச போற வார்த்தை அதை விட விலை உயர்ந்து. வார்த்தை வரும்போதெல்லாம் கை தட்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆசேரை குறித்து. எப்ப பச்சை சட்டை வாசிராஜா. ஆசேரை குறித்து, புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமா இருந்து தன் காலை எண்ணெயினாலே தோய்ப்பான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யாராவது வீட்டில் தேங்காய்க்குள்ள கால் விடுவீங்களா? விட்டீங்கன்னா கால் இருக்காது. ஏன்? அம்மா கால் எடுத்துரும். ஏண்டா, தேங்காய் விற்கிற விலைக்கு அது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஆயில் வந்து ஆலிவ் ஆயில், வெரி எக்ஸ்பென்சிவ் ஆயில். ஒருத்தன் ஆயிலுக்குள்ளேயே காலை விட்டு விளையாடுறான், எண்ணெய்க்குள்ள காலை விட்டு விளையாடுறான்னா அப்ப எந்த அளவுக்கு செழிப்பா இருந்திருப்பேன். இதெல்லாம் பைபிள் தான்க்கா இருக்கு, இதெல்லாம் இங்கதான் இருக்கு. நான் ஒன்னும் பிராஸ்பரிட்டி பிரசங்கியார் கிடையாது, நான் இயேசு பிரசங்கியாரு, பைபிள் பிரசங்கியாரு. இங்க என்ன இருக்கோ அதை சொல்றேன். அவர்கள் காலை எண்ணெயில தோய்ப்பான்னா இப்ப எந்த அளவுக்கு அவன் ஆசீர்வாதமா இருந்திருப்பான். இப்ப அதை விட்டுருங்க, நான் ஒரு புது ரெவலேஷனை சொல்றேன், அப்புறம் நான் பாட்டு பாட போயிடுறேன். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு அக்யூரேட்னு சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னால கவனிங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த வெளியில நிக்கிறவங்க உள்ள வந்துருங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. சின்ன பிள்ளைய வச்சிருக்கிறவங்க மட்டும் வெளியில நில்லுங்க, மத்தெல்லாம் உள்ள வந்துருங்க. இடம் இல்லாம இருக்காங்களா அந்த அக்கா? இடம் இல்லையா அவங்களுக்கு? இருக்கா? உள்ள வர சொல்லுங்க. ஏக்கா இங்க வாங்க, வாங்கக்கா, வாங்க, சீக்கிரம் வாங்க, உட்காரு. டபார்னு உட்காருங்க. யார் மடியிலேயே உட்காருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். வேகமா முதல்ல உட்காரு. Bless you. ஓகே, வேகமா கவனிங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி அரேபியா வந்து ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்புனா, இனிமேல் நாங்க இஸ்ரவேலுக்கு என்ன கொடுக்க மாட்டோம். என்ன கொடுக்க மாட்டோம்? என்ன தான் கொடுக்க மாட்டோம். இஸ்ரவேலுக்கு என்ன? we will no more supply, we will no more export, we will no more give oil to Israel ன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ஒரு பெரிய அறிவிப்பை விடுகிறது. விட்ட உடனே சவுதி சொன்னா மற்ற எல்லா அரபு நாடுகளும் கேட்கணும். all the arab countries must obey Saudi because that's the capital. சொன்னதுனால எல்லா அரபு கண்ட்ரிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் யாரும் இஸ்ரவேலுக்கு எண்ணெய் கொடுக்க கூடாது. கச்சா எண்ணெய். என்ன எண்ணெய்? கச்சா எண்ணெய் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ஆர்டரை போடுறாங்க.
இஸ்ரேலுக்கு உள்ள வர்ற ஆயில் ஃபுல்லா ஸ்டாப் ஆகுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இஸ்ரவேல்ல என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அங்க உள்ள தேவ பிள்ளைகள் உடனே போய் பார்க்கிறது பைபிளை தான். நீங்களும் நானும் ஆன்சர் எங்க தேடுவோம் தெரியுமா? ஏதாவது ஒரு மனுஷன்ட்ட கிடைக்குமா, ஏதாவது ஒரு சொந்தக்காரன்ட்ட கிடைக்குமா, இல்ல கூகுள்ல கிடைக்குமா? உங்க பதில் இங்க தான் இருக்குன்றதுக்கு இஸ்ரவேலர்கள் இன்னைக்கும் ஒரு உதாரணம். என்னை கொடுக்க மாட்டோம்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் இருக்கிற ரப்பாய்ஸ், எல்லா இந்த வேதத்தை போதிக்கிற ரப்பாய்ஸ், ரபிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து பைபிள் எடுத்து வச்சு மறுபடியும் வாசிச்சாங்களாம் குரூப்பா. வாசிக்கும் போது ஒரு ரப்பாய் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரு, ஆசேரின் கால் எண்ணெயில் தோய்க்கும். இவங்க உடனே என்ன பண்ணாங்களாம், ஆசேர் கோத்திரம் எந்த இடத்துல போய் செட்டில் ஆச்சோ அந்த இடத்தை நோக்கி படையெடுத்திருக்காங்க. எல்லாம் படையெடுத்து 12 கோத்திரத்துல ஆசேர் கோத்திரம் எங்க போய் செட்டில் ஆனாங்களோ இங்க வெற்றா குழி இருக்காங்க. ஆழமா போட்டா யூனோ வாட், குழி வெட்டின உடனே இஸ்ரேல் மறுநாள் காலையில ஒரு டிக்ளரேஷன் சொல்லுது, இனி அரபு நாடுகள் எங்களுக்கு என்ன தர வேண்டாம், நாங்கள் அமெரிக்காவுக்கு என்ன கொடுக்கிற அளவுக்கு எங்க கால்களுக்கு கீழே என்ன இருக்கு. இஸ்ரேல், இது நீ கண்டுபிடிச்சதல்ல, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் நிறைவு. இப்ப நான் உங்க மேல பிளஸ் பண்றேன். இன்னைக்கு ராத்திரி வாங்கிட்டு போற வார்த்தைய வெளியில வீசிட்டு போறவங்க போங்க, இல்ல அதை அப்படியே வைத்து அதை மெடிடேட் பண்ணி அதை தோண்டி வாசிக்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதால் தேவன் உங்களை பெருக பண்ணுவார். இப்ப நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி நீங்கள் வால்யூம் கம்மி, இனி நீங்கள் கையேந்துகிறவர்களாய் அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு அடி முதல்ல ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும் உடனே. இனி நீங்கள் மற்றவர்களிடத்தில் தலை குனிந்தல்ல, தேவன் உங்கள் தலையை நிமிர பண்ணும். எனக்கு ஆமேன் சொல்றவங்க மட்டும் தான் சார் உள்ள உட்காரணும். இப்ப சொல்றேன், யார் உனக்கு ஆசீர்வாதத்தை தடுக்க நினைத்தாலும் பயப்படாத, அஞ்சாத. காரணம், you will be a blessing. நீயே ஆசீர்வாதம். கொஞ்சம் கையை தட்டி, அது நான் தான் சொல்லுங்க, இது நான் தான், அது நான் தான். அண்ணே, வெகு சீக்கிரத்துல நான் சும்மாலாம் சொல்லனே, எனக்கு தெரியும் எங்க நிக்கிறேன், யார் சொல்லி கேட்டு சொல்றேன்னு தெரியும் எனக்கு. நீங்க சில ஏரியாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஒரு பாஸ்டர் அப்பாயின்ட் பண்ணி இனிமேல் நீ அவங்களை அங்கேயே வச்சுக்கோ, எனக்கு இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தேவன் உங்கள் கால்களை எண்ணெயில் தோய்க்க பண்ணுவார். உங்க ஆத்துமாக்கள் எல்லா டைரக்ஷன்லயும், நான் சொல்றது 4 டைரக்ஷன்ல 8 டைரக்ஷன்ல சொல்றேன். நீங்க மேப் எடுத்து உட்கார்ந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்களும் அக்காவும் பெட்ரூம்ல உட்கார்ந்து மேப்பை பார்க்கும்போது 8 திசையிலையும் உங்க சபைகள் இருப்பதை நீங்க எனக்கு போன் பண்ணி உங்களை பார்த்து பிளஸ் பண்றேன். எல்லா திசைகளுக்கும் கொடுக்கிறவர்களால் சமாரி. சினிமால இருக்கிற எல்லா டயலாக் இங்க இருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா இல்லையா? கண்ணா, நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். என் அப்பா தான் அதை ஆக்சுவலா சொல்லணும். நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான். உங்க தலைக்கு மேல இருக்கிற அபிஷேகம் பெரிய ஹானரபிள் அபிஷேகம் சார். உங்க தலையில வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா? உங்க கையில வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா? உங்க கால்ல வாக்குத்தத்தம், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாக்குத்தத்தத்தோட அலையிற ஒரே குரூப் நீங்களும் நடந்தேன். தலையை குறிச்சு சொல்றார், உன் தலையை நிமிர பண்ணுவேன், இனி நீ வாளாகாமல் தலை. சங்கீதக்காரன் 3:3 சொல்றான், என் தலையை நிமிர பண்ணுகிறவர் அவர். உங்க கையை குறிச்சு வாக்குத்தத்தம், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும், அது ஊழியமா இருக்கட்டும், அது பிசினஸா இருக்கட்டும், அது பாட்டு எழுதுறதா இருக்கட்டும், வாட் எவர், வீடு கட்டுறதா இருக்கட்டும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய உங்க கண்ணுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு சார். உங்க கண்ணுக்கு வால்யூம் மைக் ஏத்தும். உங்க கண்ணுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. ஏறெடுத்து பார், தேவன் இதை உன் கைகளில் தருவார் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை போல இப்ப நான் ப்ரொபெட்டிக்கா பேசுறேன். விசுவாசிக்கிற சிலருடைய கண்களை தேவன் தொட ஆரம்பிக்கிறார். இனி நீ பார்க்கிறதை தேவன் உன் கைகளில் கொடுத்தே தீருவார். எனக்கு கை தட்ட விரும்புறவங்க கை தட்டாதீங்க. அவரை உயர்த்த விரும்புற
உங்கள் மேல இருக்கிற அழைப்பை சொல்றேன். உங்க கண்கள் பார்க்கிறதையும் உங்க கால்கள் நடக்கிறதையும் தேவன் உங்கள் கைகளில் கொடுப்பார். உங்க காலுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக சொந்தமாக சொந்தமாக. ஆமா, சொந்தமா இடம் இல்லாதவங்கலாம் கை தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பிளஸ் பண்ணிடுறேன். கையா தூக்குங்க, கையா தூக்குங்க. அது வீடா இருக்கலாம், சபையா இருக்கலாம், whatever it is. ஆமா, சில பக்கத்துல இருக்கு பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் உங்களை பார்த்தா நக்கல் பண்ற மாதிரி தான் தெரியும். இவளுக்கு இடம் கிடைக்க போது அவளுக்கு குறை சொல்றவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க நல்லா கையை வைத்து ஷாபாராபா பிரேக் டேரே ஷடாப்ராகா டல ரோஹுடாம் நன்டேலரோ ராப்தரே ஹன்டேலே ரிஹா ஷகலபரதி ஹராச்சேலே ஓர் கபாலாதி பிராகா டேரே தி அன்டனே. உங்க கைகளை ஆசீர்வதிக்கிறேன். வெகு சீக்கிரத்துல உங்கள் கரங்கள் உங்கள் சொந்த நிலத்திற்கான அந்த இடத்திற்கு பணத்தை விரயம் கையில பணத்தை கொடுத்து சைன் பண்றத உங்க கண்கள் பார்த்தே தீரும். சொந்த வீடு இல்லாதவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு இங்க நிறைய பேர் டெஸ்டிமனிஸ் அனுப்ப போறீங்க. ஸ்பெஷலி இந்த ஷெக்கினா சர்ச் பாஸ்டர் கிளமெண்ட்டுக்கு நீங்க டெஸ்டிமனி அனுப்ப போறீங்க. இத்தனை வருஷமா சொந்த நிலம் இல்லாம இருந்தேன் பாஸ்டர். முதல் உங்க சபையில வந்து காலை வச்சேன். ஆண்டவர் எங்களுக்கு சொந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார். விசேஷமா இந்த சபையில் விசுவாசிகளா இருக்கிற உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை வாடகை நிலத்தில் அல்ல, சொந்த நிலத்திற்கு உரிமையாளர்களாய் மாற்றி அமைப்பார். அடடடடா, நான் உங்க இடத்துல இருந்தேன்னா கைய தட்டி விசில் அடிச்சு வேற மாதிரி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு தலையெழுத்தே மாறும். அந்த பக்கத்தில் இருக்கவெல்லாம் பேசுவீங்களா மாட்டீங்களா? ரைட், வாய் திறந்து ஆமென் சொல்லு. இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு தலையெழுத்தே மாறும். ஆண்டவர் ஒரு டைம் லேவி கோத்திரத்தை பார்த்து சொல்றாரு, இவங்க பக்கத்திலே வரக்கூடாதுன்றார். God rejected Levites. யார? லேவியர் பக்கத்திலே வரக்கூடாதுன்றார். ஆனால் மற்ற எல்லா கோத்திரங்களும் நீங்க ஆதியாகமத்தில் பாருங்களேன், லேவியர் ஆண்டவர் சபிச்சிருப்பார். யாக்கோபு சபிச்சிருப்பான் லேவியனை. பெத்த அப்பா சபிக்கிறார் பிள்ளைய. ஆனா தத்தெடுத்துற அப்பா யார்? ஏசப்பா. என்ன செய்யறாருன்னு பாருங்க. ஆதியாகமத்தில் லேவியர்களுக்கு ஒரு சாபமான வசனம். ரொம்ப நாளா இவன் சாபத்துல தான் வாழ்றான். ஆனா he was waiting for one moment. ஒரு தருணத்திற்காக காத்திருந்தான். எங்க அப்பா என் மேல சாபத்தை பேசட்டும், ஆனா இந்த தலையெழுத்தை மாற்றதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவர் முன்னால போய் நின்றுவேன், என் தலையெழுத்தே மாறிடும். ஆதியாகமத்தில் லேவியர்களுக்கு சாபம். ஆனால் உபாகம புஸ்தகத்திலயோ இல்ல லேவியர் ஆகமத்தில நீங்களாம் வாசிக்கும் போது கொஞ்சம் ஆசீர்வாதமா லேவியர்கள் இருப்பாங்க. ஏன்னு சொல்றேன், மற்ற எல்லா கோத்திரங்களும் பொற்கண்குட்டிகளை செய்து வணங்கி கொண்டிருக்கும் பொழுது மோசே ஒரு அறிவிப்பு போடுறாரு. தேவன் பக்கமாய் நிற்கிறவர்கள் இங்க வாங்க, பொற்கட்குட்டி வேணும்ன்றவங்க அந்த பக்கம் போங்க, மற்ற எல்லாம் பின்னால் நிக்கிறான். வசனம் சொல்கிறது, லேவியர்கள் மோசேயின் பக்கமாய் வந்து நின்றார். தம்பி, இது என்ன டெசிஷன் சொல்றேன்? இத்தனை வருஷமா உன் தலையில் எழுதப்பட்ட சாபத்தை மாற்றி எழுதுகிற ஒரு முடிவு அது. இவ்வளவு நாள் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி இத்தனை நாட்கள் உங்கள் தலையில் எழுதப்பட்ட சாபத்தை மாற்றி எழுதுகிற வாய்ப்பை தேவன் உங்கள் புரிஞ்சுதா? சும்மா கை தட்டுறீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா சபிக்கிறான், ரொம்ப நாளா சாபத்திலே வாழ்றான். பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப நாளா பிரச்சனையில இருக்கிறேன். ஒரு வருஷமா சர்ச்சை வேற மூடிட்டாங்கோ, ஏதோ கொரோனான்றாங்கோ, கொரோனா பார்ட் 2ன்றாங்கோ, அடுத்து 3 வேற வரப்போகுதுன்றாங்கோ. ராகேஷே பிராகாட்டோ ப்ரோகோட்டேரே ராடாம்லா டேரே தேனே யான்டேரே. இன்னைக்கு ராத்திரி நீங்க எடுக்கிற முடிவு உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றுகிற முடிவு. இவ்வளவு நாள் லேவி சாபத்தை தலையில் சுமந்தான். இப்ப ஆண்டவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இவ்வளவு நாள் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்த லேவி என் சார்பில் நிற்க தீர்மானித்ததால் இனி அவன் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பான். இப்ப சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் மேல ஊழிய அபிஷேகம்
அபிஷேகம் வரும். இனி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது. அவர் பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் அவரை சுமக்கிறோம். இனிமேல் உங்க பாடி, உங்க சரீரம் வியாதியை சுமக்காது. இனிமேல் உங்க குடும்பம் கடன் பாரத்தை சுமக்காது. இனிமேல் நீங்கள் தரித்திரத்தை சுமக்க மாட்டீர்கள். இனிமேல் நீங்கள் பாரத்தை சுமக்க மாட்டீர்கள். இனிமேல் நீங்கள் கண்ணீரை சுமக்க மாட்டீர்கள். நான் பிரசங்கம் பண்ற இயேசு உண்மைனா இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், செக்கினா சபை வியாதி இல்லாத சபையாக, தரித்திரம் இல்லாத சபையாக, கஷ்டம் இல்லாத சபையாக, இறக்கம் இல்லாத ஏற்றம் மட்டும் வைக்கிற ஒரே சபையாக இன்னைக்கு ராத்திரி நான் டிக்ளேர் பண்றேன். ஹே, இனி நீங்கள் தேவனை சுமக்கிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய், அவரை சுமக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் சொல்றேன். கண்ணா, அவரை சுமந்தா போதும். எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் உங்க காலுக்கு கீழ்படியும். ரெடி? புரிஞ்சு முதல்ல ஆமேன்னு சொன்ன அந்த 12 பேரை மட்டும் ஆசீர்வதிங்க. மற்றவங்களா இப்பதான் ஃபார்ம்ல வந்துகிட்டு, ஏன்னா 1 வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா சென்னைக்கு வந்து, இப்பதான் ஃபார்ம்ல வந்துகிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், என் வேலை தங்கத்தை எரியிற வேலை, உங்க வேலை அதை பிடிச்சி உள்ள வைக்கிற. நிறைய பேர் உரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 912 தானா, 916 இல்ல 712? எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தையில சந்தேகமே படாதீங்க. வார்த்தை 912 கிடையாது, 100. 91.2% தங்கம், மற்றபடி காப்பர் இருக்கிறதா நீங்க வாங்குற தங்கம். அது கிடையாது, வார்த்தையில கலப்பே கிடையாதுன்றேனா. இயேசுவின் நாமத்தினால அவரை சுமக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றேன். உங்கள் கால்கள் படுகிற இடத்தில் யோர்தான் பின்னிட்டு, இப்பவே சிலருக்கு யோர்தான் பின்னிட்டு திரும்ப. Somebody shout, yeah! Jesus! தலையெழுத்து மாறுது. சென்னையோட தலையெழுத்து மாறுது. போயமாருடைய தலையெழுத்து மாறுகிறது. சவுத் இந்தியாவின் தலையெழுத்து மாறுகிறது. இந்திய திருச்சபைகளின் தலையெழுத்து மாறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். என் முன்னால உட்கார்ந்து இருக்கலாம், ஏதோ சும்மா வந்து கை தட்டி செல்ஃபி எடுக்கிற குரூப் கிடையாது. நீங்க எல்லாமே தலையெழுத்தை மாற்றி எழுது. இந்திய சபைகளின் தலையெழுத்தை மாற்றி பக்கத்துல பாருங்க. நான் ஏன் தலையெழுத்து மாறுமான்னு வந்தேன் சொல்லுங்க. ஏக்கா சிரிக்க கூடாதுக்கா, சொல்லுங்கக்கா. பக்கத்துல சொல்லுங்க, ஏன் தலையெழுத்து மாறுன்னு வந்தேன். ஆனா என்னையவே தலையெழுத்தை மாற்றுகிறவராய் வச்சுட்டார். ரூத்துன்னு ஒரு அக்கா போவாசுடைய நிலையத்துல வயல்ல கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்க வருது. ஆண்டவர் பார்க்கிறாரு, கவலைப்படாத, நீ உள்ள வரும்போது தான் பொறுக்கிற எண்ணத்தோட வந்த. ஐ மீன் உங்களை சொல்ல, அவங்கள சொன்னேன். கீழே கீழே கிடக்கிறது தமிழ் ரைட்டு தானே, கதிர்களை பொறுக்கிறா. ஆனா ஆண்டோடைய திட்டத்தை பாருங்களேன். ஐயோ, இவரை மாதிரி யோசிக்க முடியவே முடியாது சார். நான் இன்னைக்கு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். எனக்கா இவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சாருன்னா அவன் வாயில இருந்து எப்படி தெரியுமா பாட்டு வரும்? எனக்கா இத்தனை. விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல இத மாதிரி இதற்கு ஒப்பாய் இதை போலவே தேவனுடைய இருதயத்தையும் உங்க வாழ்க்கையும் பிரதிபலிக்கிற பாடல்களை எழுத போற நிறைய ஊழியக்காரங்க உள்ள உட்கார்ந்திருக்கீங்க. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருப வந்து உயர்த்தி. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், சுமந்து கொண்டதே உங்க கிருப என்னை வாழ வைத்தது. அவரை பார்த்து பாடுங்க பாஸ்டர்ஸ் பின்னால. உங்க கிருப
மேல தூக்கினு பக்கத்துல உங்க முகத்தை பார்த்து, எனக்கா இத்தனை கிருபை. ஒரு நிமிஷம், நான் உண்மையா ஒரு ஜெபத்தை பண்றேன் இப்போ. ஆண்டவரே, அடுத்த 1 மணி நேரம் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் பண்றாங்களோ அவங்கள மட்டும் நீங்க நம்பி மேல கொண்டு வாங்க. எதிர்காலத்துல பெரிய பெரிய ஊழியங்களை செய்யட்டும். பக்கத்துல, எனக்கா இத்தனை கிருபை. ஒரு கை மேல, ஒரு முகம் பக்கத்துல, எனக்கா இத்தனை கிருபை, அளவற்ற கிருபை. இப்ப ரூத் மேல இருந்து என்னை பார்க்கும்போது பரலோகத்துல ஒரே சலசலப்பா இருக்கும். நகோமிக்கு ரூத்துக்கும் சண்டை நடக்கும். நகோமி சொல்லு, ஏப்ல உன்னை ஆண்டவர் உயர்த்தினாரா இல்லையா? நீ ஏண்டி இந்த பாட்டு எழுதல? அந்த பயல பாரு பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ ரூத் சொல்லும், அது ஒண்ணும் இல்ல, நான் நினைச்சு அந்த தம்பி பாடிக்கிட்டு இருக்காப்ல. லிரிக்ஸ் பை ரூத் தான். உள்ள கதிர்களை பொறுக்க வந்தவளை ஆண்டவர் அந்த நிலத்துக்கே ஓனரா மாற்றார். இன்னைக்கு ராத்திரி ஏதாவது கிடைக்குமான்னு வந்த உங்களை ஓயமா இருக்கே ஆசீர்வாதம். இந்த ரூத்ன்ற அக்கா கன்னிகையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே கல்யாணம் நடந்து அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாப்ல. இப்ப அந்த அக்கா யோசிக்கும், என்ன விட எத்தனை பேர் தலைவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று வாழ வைத்ததே. எத்தனை பேர் பைக்ல வந்தீங்க? எத்தனை பேர் கார்ல வந்தீங்க? எத்தனை பேர் ஆட்டோல வந்தீங்க? எத்தனை பேர் பஸ்ல வந்தீங்க? எத்தனை பேர் நடந்து வந்தீங்க? இதுக்கு கை தூக்காத பாட்டியில் டிராக்டர்ல வந்தீங்களா? சரி, ஏதோ ஒண்ணுல வந்தீங்கல்ல, ரைட். நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஊழியத்துக்காக வேற வேற பாஷை பேசுறவங்க முன்னால போய் நிக்கும் போது இந்த பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வரவங்கள வேண்டாம்னு சொன்னா ஆண்டவர் பிரான்ஸ்ல கதவு திறப்பார். யாருக்கு? தமிழ்காரனு கிடையாது, பிரெஞ்சுக்காரனுக்கு. நான் ஒரு பிரான்ஸ் சர்ச்சில் போய் நிக்கிறேன், அவங்க எல்லாரும் யாவே. நான் சொன்ன எங்க ஊர்ல இது பாவன்றாங்க. அவங்க தான் பாவிகள் பாஸ்டர். இந்த மாதிரி பாட்டு எழுதல பிரான்ஸ்ல எவனும் இல்லைன்றான். உங்களை பார்த்து சொல்றேன், சின்ன கதவுலாம் அடியும் போது பெரிய கதவு ஆண்டவர் திறப்பார்ன்றதுக்கு நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்னைக்கு பஸ்ல, கார்ல, ட்ரெயின்ல, ஆட்டோல வந்த நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஏர்போர்ட்ல நின்றுட்டு சொல்லுவீங்க, என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம். பாருங்களேன், பாருங்க. இது சும்மா கை தட்டுற கோஷ்டி கிடையாது. எவ்வளவு ஃபீலிங்க பாருங்க மூஞ்சில. என்ன விட ஒரு காடி ஏத்திக்கிற, ஒரு காடி என்ன விட எத்தனை பேர் வாயம்மார்ல இருந்தோம் என்ன மட்டும் தேடி வந்து உயர்த்தி வை. ஓ, என்ன விட எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்தோம் என்ன மட்டும் கிருபை இன்று வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. அப்படி உயர்த்துங்க டாடிய. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்து சபவரக்கட்டே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அவர் சொன்னதை செய்வார். அதுக்காக என்ன வேணாலும் செய்வார். உங்களை உயர்த்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வார். நிறைய பேர் அவர் கொடுப்பாங்க. நான் அவர் நம்ம ஊர் பச்சை தமிழ்ல ஒரு பேர் கொடுத்திருக்கேன். சொன்னதை செய்வார்ப்பா, சொன்னதை செய்வார்ப்பா. Are you ready? ஆராதனை கொஞ்சம் ரிவர்ப், கொஞ்சம். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஓ ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். ஆராதனை, ஆராதனை சொல்லை காப்பாற்றும் இயேசு. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை.
சொன்ன ஆராதனை ஆராதனை வார்த்தையை சொன்ன சொல்லை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் வரங்கிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே நான் வரங்கிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்னதை செய்யும் அளவு இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை இப்ப ரூத் மேல இருந்து என்னை பார்க்கும்போது பரலோகத்துல ஒரே சலசலப்பா இருக்கும். நகோமிக்கு ரூத்துக்கும் சண்டை நடக்கும். நகோமி சொல்லு ஏப்ல உன்னை ஆண்டவர் உயர்த்தினாரா இல்லையா? நீ ஏண்டி இந்த பாட்டு எழுதல? அந்த பயல பாரு பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ ரூத் சொல்லும் அது ஒண்ணும் இல்ல, நான் நினைச்சு அந்த தம்பி பாடிக்கிட்டு இருக்காப்ல. லிரிக்ஸ் பை ரூத் தான். உள்ள கதிர்களை பொறுக்க வந்தவளை ஆண்டவர் அந்த நிலத்துக்கே ஓனரா மாற்றார். இன்னைக்கு ராத்திரி ஏதாவது கிடைக்குமான்னு வந்த உங்களை ஓயமாருக்கே ஆசீர்வாதம். இந்த ரூத்ன்ற அக்கா கன்னிகையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே கல்யாணம் நடந்து அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாப்ல. இப்ப அந்த அக்கா யோசிக்கும், என்ன விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று வாழ வைத்ததே. எத்தனை பேர் பைக்ல வந்தீங்க? எத்தனை பேர் கார்ல வந்தீங்க? எத்தனை பேர் ஆட்டோல வந்தீங்க? எத்தனை பேர் பஸ்ல வந்தீங்க? எத்தனை பேர் நடந்து வந்தீங்க? இதுக்கு கை தூக்காத பாட்டியில் டிராக்டர்ல வந்தீங்களா? சரி, ஏதோ ஒண்ணுல வந்தீங்கல்ல, ரைட். நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஊழியத்துக்காக வேற வேற பாஷை பேசுறவங்க முன்னால போய் நிக்கும் போது இந்த பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வரவங்கள வேண்டாம்னு சொன்னா ஆண்டவர் பிரான்ஸ்ல கதவு திறப்பார். யாருக்கு? தமிழ்காரனு கிடையாது, பிரெஞ்சுக்காரனுக்கு. நான் ஒரு பிரான்ஸ் சர்ச்சில் போய் நிக்கிறேன், அவங்க எல்லாரும் யாவே. நான் சொன்னேன் எங்க ஊர்ல இது பாவன்றாங்க. அவங்க தான் பாவிகள் பாஸ்டர். இந்த மாதிரி பாட்டு எழுதல பிரான்ஸ்ல எவனும் இல்லைன்றான். உங்களை பார்த்து சொல்றேன், சின்ன கதவுலாம் அடியும் போது பெரிய கதவு ஆண்டவர் திறப்பார்ன்றதுக்கு நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்னைக்கு பஸ்ல, கார்ல, ட்ரெயின்ல, ஆட்டோல வந்த நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஏர்போர்ட்ல நின்றுட்டு சொல்லுவீங்க, என்ன விட எத்தனை பேர் தகுதியாக பாருங்களேன். பாருங்க, இது சும்மா கை தட்டுற கோஷ்டி கிடையாது. எவ்வளவு ஃபீலிங்க பாருங்க மூஞ்சில. என்ன விட ஒரு காடி ஏத்திக்கிற ஒரு காடி, என்ன விட எத்தனை பேர் வாயம்மார்ல இருந்தோம் என்ன மட்டும் தேவை வந்து உயர்த்தி வை. ஓ, என்ன விட எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்தோம் என்ன மட்டும் கிருபை என்று வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. அப்படி உயர்த்துங்க டாடிய. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்கட்டே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அவர் சொன்னதை செய்வார். அதுக்காக என்ன வேணாலும் செய்வார். உங்களை உயர்த்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வார்.
நிறைய பேர் அவர் கொடுப்பாங்க. நான் அவர் நம்ம ஊர் பச்சை தமிழ்ல ஒரு பேர் கொடுத்துருக்கேன். சொன்னதை செய்வார்ப்பா, சொன்னதை செய்வார்ப்பா. Are you ready? ஆராதனை, கொஞ்சம் ரிவர்ப், கொஞ்சம். ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஓ ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். ஆராதனை, ஆராதனை சொல்லை காப்பாற்றும் இயேசு. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு, உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு, உங்களுக்கு ஈடே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் சொல்லி மாறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை சொன்ன ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட. எம்மாம் பெரிய கை நம்ம கையை பிடிச்சுக்குது. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி. என்ன ஒரு டிரான்சிஷன் பாருங்க, என்ன ஒரு டிரான்சிஷன் பாருங்க. இவர் ஏழைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகிறவர் கிடையாது. தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்று. பாவிகளை நல்லவர்களாக மாட்டாரு, பாவிகளை நீதிமான். நம்ம ஆண்டவருக்கு நியூட்ரலே கிடையாது. ஒண்ணு நில்லு, இல்லட்டா டாப் கியர்ல போயினேரு. இதுவரைக்கும் ஓடாத சில ஊழியங்களை நான் பிளஸ் பண்றேன். இனி உங்க வாழ்க்கையில டாப் கியர் அனுபவத்தை, உங்க ஃபேமிலியில டாப் கியர் அனுபவத்தை. என் கொல தெய்வம் அவரு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்ன பாஸ்டர் பாட்டு இது? நம்ம எல்லா ஆட்களுக்கும் பாட்டு எழுதணும். இங்கிலீஷ்லாம் வெள்ளக்கார லாங்குவேஜ். நம்ம மேடையில பேசுறது கூட அது வந்து ஒரு மாதிரி நாகரிகமான தமிழ். ஆனா ஒரிஜினலா யாரெல்லாம் ஆண்டவர்ட்ட அப்பாட்ட பிள்ளை மாதிரி பேசியிருக்கீங்க? உங்க லாங்குவேஜ் எப்படி பிரேயர்ல இருக்குன்னு சொல்றேன். என்ன டாடி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கோங்க.
ராயபுரத்துல அழகா சொல்லுவாங்க, ஏன் கொல்ல இருக்கீங்களா? அடே எங்க தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட இப்ப சொல்றேன், பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு பாடும்போது. ஆண்டவர் சொல்வார், நல்ல வேளை இன்னைக்கு அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல பேசாம உண்மையா ஒரிஜினல் லாங்குவேஜ் என்கிட்ட பேசிட்டு இருக்கான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட நல்ல கையை தட்டிக்குமா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் மட்டும் அலா 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 அலையா வீசுன என் வாழ்க்கை பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. அலா 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 அலையா வீசுன என் வாழ்க்கை பல 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 பலன்னு மாறிடுச்சு. பயனுமா ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. சொன்னாரா? ஒருத்தர் என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். கையை தட்டி சொல்லுங்க சார், என் வாழ்க்கையில் அவர் உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. ரெடி? கையை தூக்கி சொல்ற எல்லாருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா குறைவு வரவே, சில கையை காணவே இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா குறைவு வரவே கூடாது. உம்மை பாடுவதால் என்னில், உம்மை துதிப்பதி என்னில் குறைவே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவரை பாடினா எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இவரை பாடினா எங்களை பார்பிக்யூ நேஷன் கூட்டு போறாங்க. இவரை பாடினா எங்களை ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க. இவரை பாடினா எங்களுக்கு கோல்டு போடுறாங்க. இவரை பாடினா கை தூக்கி கும்பிடுற. உலகத்துல எந்த படிப்புக்கும் கிடைக்காத மரியாதை இவரை பாடின. டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் மரியாதை, பைலட்டுக்கு ஏர்போர்ட்ல மட்டும்தான் மரியாதை. நீ எவ்வளவு பெரிய பைலட் ஃபிளைட் என்னாலும் ஓட்டு, ஆனா உன்னால ட்ரெயின் ஓட்ட முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அழைப்பு பெற்று அவரை பாடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு எங்க போனாலும் நான் கொண்ட சிறிதாய். உண்மையா இல்லையா? எவ்வளவு பிளான் அவர்கிட்ட சொன்னீங்க, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் இப்படி ஆயிருவேன், நீங்க இதை அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவன் ஒருத்தனை மட்டும் தூக்கிருங்க நான் நல்லா. அத்தாடி கையை உயர்த்தி, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். 2005 ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணோம்? நிறைய பேரை காலி பண்ணுங்க ஆண்டவரே. 2010 அவனை போட்டு தள்ளிருங்க ஆண்டவரே. 2015 ஆண்டவரே நீங்க இப்படி பண்ணியிருக்கலாமேன்றோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், என் திட்டமெல்லாம் ஃபெயில் ஆயிருச்சு, நல்ல வேலை, நல்ல வேலை, என் பிளான்லாம் ஃபெயில் ஆச்சு. உங்க பிளான் இருந்ததுனால இன்னைக்கு உயிரோட இருந்துக்கிறேன். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. ஐயா புழுதியில் இருந்தன்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. சொல்லுங்க, ராஜாக்களோடு உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா.
வருத்தங்கள் பசிதாகம் எங்கள் விசுவாச கேடகம். கொரோனா காலத்துல சாப்பிட வச்சாரா? கொரோனா காலத்துல உங்களை பாதுகாத்தாரா? N95 மாஸ்க், கருப்பு மாஸ்க், ஒயிட் மாஸ்க், ப்ளூ மாஸ்க்ல உங்களை காப்பாத்தல, அவர் தான் காப்பா. எத்தனையோ பேர் மாஸ்க நம்பி மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் அவரை நம்பினால உயிரோட இருக்கிறோம். நம்பினோர் நட்டாற்றில் என்னை காப்பாற்ற நீர் உண்டு. சொல்லுங்க, நம்பினவங்க நட்டாற்றில். அண்ணே, நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கண்ணே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. கோடீஸ்வரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க எனக்கு. கொரோனா காலத்துல ஒரு பையலும் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கலண்ணே. ஒருத்தனும் ஃபோன் பண்ணி வீட்டு வாடகை கொடுத்தியான்னு கேட்கல. ஆமாவா இல்லையா? ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க இருந்து யாராவது கால் பண்ணிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தோம். அங்க இருந்து வளைவே இல்லை. நீங்கள் அழைக்கும் நபர் தொடர்பெல்லைக்கு வெளியில் இருக்கு. ஆனா தெரியாதவங்க எல்லாம் கூப்பிட்டாங்களே, சாப்பாடு கொடுத்தாங்களே, ஆஃபரிங் அனுப்பி விட்டாங்களே, காய்கறி வாங்கி கொடுத்தாங்களே. நம்பினோர் நட்டாற்றில் என்னை காப்பாற்ற நீருண்டு. ஓ நம்பினோர். சொல்லுங்க, சொந்தக்காரன் நட்டாற்றில், என் நண்பர்கள் நட்டாற்றில், எனக்கு தெரிந்தவர்கள் நட்டாற்றில் என்னை காப்பாற்ற நீருண்டு. கையை உயர்த்தி உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம். இப்ப நீங்க பாடுறது சென்னையோட அடுத்த பக்கத்துக்கு கேட்கணும். அடுத்த பக்கம் என்ன? அடுத்த பக்கம் அவ்வளவுதான். ஜிஎஸ்டி ரோடா? ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இப்ப போலீஸ் கால் பண்ணும். என்ன சார் இங்க வரைக்கும் சத்தம் கேக்குது? அந்த மாதிரி ஒரு பிரைஸ கொடுக்க போறீங்க. அல்லேலூயா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம். சத்தம் கேட்கவே இல்லடா. பாடுவது எங்கள் மேல், உம்மை உயர்த்துவது, உம்மை பாடுவதே எங்கள் பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா. நான் நீலத்தில் நீர் என்றும். பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் இயேசு. நான் நீலத்தில் நீர். சொல்லுங்க அவரை பார்த்து. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில். கையை தலைக்கு மேல தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவது எங்கள். உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது, உம்மை உயர்த்துவது பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கம். உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. கையை தட்டி சொல்லுங்க, உம்மை உயர்த்துவதே எங்க நோக்கம் டாடி. உங்களை பாடுறதான்பா எங்களுக்கு மகிமை. நான் ஒரு சின்ன கோரஸ் மாதிரி பாடுறேன், என் கூட சேர்ந்து பாட போறீங்க. என் பலனே நீர்தானையா, என் பலனே நீர்தானையா. அவ்வளவுதான். என் பலனே, என் பலனே, ஓ என் ஆரோக்கியம் நீர்தானையா. என் ஆரோக்கியம், என். ஓ சொல்லுங்க, என் வளர்ச்சி, என் வளர்ச்சி நீர்தானை. என் வளர்ச்சி, என் வளர்ச்சி. அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் சத்தம் போட்டோம், கூச்சல் போட்டோம், கை தட்டணும். கொஞ்சம் கட்டி பிடிச்சு பாடலாமா அவரை? உங்க அப்பாவை கட்டி பிடிப்பது உங்களுக்கு 100% அனுமதி இருக்கு இல்ல? சிலருக்கு அப்படியே மனசுல என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற நீ, என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற நீ, அதையே தூக்கி வெளியே போட்டு எங்க அப்பா பக்கத்துல போறதுக்கு எவனும் தடைப்பட முடியும்.
என் பலனே என் பலனே. ஒரு டைம் எகோவான்னு எழுதுனா அந்த பேனாவை யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற பேனாவை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால போய் குளிச்சுட்டுலாம் வருவாங்களாம். பழைய ஏற்பாடு எழுதும்போது பைபிள் எப்படி எழுதுனாங்கன்னு தெரிஞ்சவங்களாம் தெரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய வசனம், முக்கியமான வசனம், அவர் நாமத்தை வீண்ல சும்மாலாம் அவர் பேரை சொல்லக்கூடாதுப்பா. ஆனா தாவீதுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் பேர் கொடுக்குறாரு நீரன் மேய்ப்பர். எப்ப அவர் எகோவாப்பா, கர்த்தர்னா தூரமா நின்று பார்க்கிறவனுக்கு தான் அவர் கர்த்தர். இனி அவர் மேய்ச்சின்னு இருக்கிறார். அது எங்க? பசுமையான புல்வெளியில். என் மேய்ப்பர் நீர், என் மேய்ப்பர், என் முகவரி நீர்தானை. என் அட்ரஸ் யாரு? என் முகவரி. கையை உயர்த்தி என் முகவரி, என் முகவரி. ஓ பிரசன்சே, என் முகவரி நீதான். யாராவது ஃபியூச்சர் பயத்தில் வந்திருக்கிறீங்களா? அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியலையா, என்ன வேலைக்கு போக போறேன், என்ன சம்பாதிக்க போறேன், எப்படி வீடு வாடகை கட்ட போறேன், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன். என் எதிர்காலம் நீர். கொஞ்சம் சந்தோஷமா என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். சொல்லுங்க, என் எதிர்காலம். ஓ என் எதிர்காலம். ரொம்ப பிஸியா ஓடின்னு இருந்தோம். அமெரிக்காவா, கனடாவா, ஆஸ்திரேலியாவா, நியூசிலாண்டா, என்னைத்தான் சொல்றேன். எல்லா இடத்துக்கும் எங்க போற? ஊழியத்துக்கு போற, ஊழியத்துக்கு போறேன். 7 மாசம் வீட்டுல உட்கார வச்சார்ல. அப்ப சொன்னேன், என் ஊழியம் நீர்தானை, என் ஊழியம். சந்தோஷமா என் சூப்பரா பாருங்க. என் ஊழியம். கையை உயர்த்தி என் அப்பாவும் நீர்தானையா, என் அம்மாவும் நீர்தான, என் அம்மாவும், என் உறவினர்கள், என் உறவுகள் நீர்தானையா, என் சொந்தமெல்லாம், என் சொந்தமெல்லாம். கையை உயர்த்தி என் மனசார உங்களை பிளஸ் பண்றேன். இன்னைக்கு சாயங்காலம் அவர் பிரசன்னத்தை ஓடி தேடி வந்திருக்கிற உங்க எல்லாரும் மேலே ஒரு இம்பார்ட்டேஷன் வைக்கிறேன். இனி நீங்கள் தேசங்களுக்கு முன்பதாக அறியப்படுவீர்கள். தேசங்களுக்கு முன்பதாக உங்கள் தலைகள் நிமிர்ந்து நிற்கும். இதுவரைக்கும் பயன்படாமல் மறைந்து கிடந்த சில பாத்திரங்களை தொடும்படியாக இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உங்க சொந்த முயற்சியெல்லாம் எடுத்து தோற்று போன சிலருங்க இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், தேவ தயவு இல்லைன்னா, தேவ கிருபை இல்லைன்னா, தேவ இரக்கம் இல்லைன்னா ஒரு ஊழியமும் வளரவே முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் அப்படிப்பட்டவர்கள் மேல அவர் தம்முடைய தயவை பொழியும்படியாக, தம்முடைய இரக்கத்தை பொழியும்படியாக, தம்முடைய கிருபையை நதி போல ஊற்றும்படியாக இந்த மாலை நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவரால மட்டும்தான் சார் என் தலையெழுத்தை மாற்ற முடியும். அவர் எனக்கு ஆயிரக்கணக்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை எப்பொழுது பார்ப்பேன் என்று ஆவலா இருந்தேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி என் ஆண்டவரால அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்பதாக கட்டவிழ்க்க முடியும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரால் அதை கட்டவிழ்க்க முடியும். Only he alone can release it on me. ஷெக்கினா சபையே, உன் மீது ஆண்டவரால் அறுவடையை கட்டவிழ்க்க முடியும். இத்தனை நாட்கள் நீங்கள் செபித்த, இத்தனை நாட்கள் நீங்கள் கேட்ட ஒரு பெரிய எழுப்புதலின் அலையை ஆவியானவர் OMR பகுதிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்க வீடுகளுக்குள்ள தேவ கிருபை நதி போல பாய்கிறது. கைவிடப்பட்ட சூழ்நிலையில, தனித்திருந்த சூழ்நிலையில, ஒருவரால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ கிருபை இறங்கி வந்து தொடுகிறது. உன் கரத்தை ஒருவர் தொட்டு பிடித்து உன்னை தூக்கி சொல்லுகிறார், நான் உன்னில்
மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். I will be glorified in you. சத்தத்தை உயர்த்தி ஆவியில் ஜெபிக்க தெரிந்தவங்க மாத்திரம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. அடுத்த ஒரு சில மணித்துளிகள் இந்த இடத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இந்த சபை முழுவதும் எரிய ஆரம்பிக்கும். அநேகரை தேவன் தொட்டு உயர்த்துவதை பரலோகம் இப்பொழுது காண்பிக்கும். அநேக குடும்பங்களுக்குள்ள கட்டுகள் உடைந்து போகிறது. வியாதியின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைத்தருகிறேன். பலவீனத்தின் ஆவியை இப்பொழுது என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இதுவரை திறக்காத கதவுகள் சிலருக்கு இப்பொழுது திறக்க ஆரம்பிக்கிறது. திறக்க ஆரம்பிக்கிறது. திறக்க ஆரம்பிக்கிறது. திறக்க ஆரம்பிக்கிறது. திறக்க ஆரம்பிக்கிறது. கைகளை உயர்த்தி என் பலனே, என் பலனே நீர்தானை, என் பலனே, என் பலனே, என் பலனே, என் பலனே, ஓ என் பலனே, என் பலனே. சரீரத்தில் வியாதி உள்ளவர்கள், சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்கள் மாத்திரம் வேகமா எந்திரிச்சு நில்லுங்க. வேகமா வேகமா. சரீரத்தில் பல எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், கட்டிகள் இருக்கிறவங்க, தோல் வியாதி இருக்கிறவங்க, இருதய வியாதி இருக்கிறவங்க, come on, stand to your feet. ஷாப்ரா காட்டேரே. வேகமா வேகமா. நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று உங்கள் கரத்தை எடுத்து, உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்க சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்கோ நீங்க அங்க வைங்க. எங்க சர்ச்சில் கடந்த 2 மாசத்துல மட்டும் மெடிக்கலி ப்ரூவன், மருத்துவர்களால பரிசோதிக்கப்பட்டு எஸ் சுகமாயிருச்சுன்னு 2 கேன்சர் பேஷண்ட் ஆண்டவர் எங்க சபையில் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய அநேக வியாதிகள் மாறி இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், என்னால் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல ஒருவர் வந்திருக்கிறார், அவர் பெயர் இயேசு. அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் மனம் இறங்குவார். இன்னைக்கு ராத்திரி நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், இயேசு 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 இயேசு. அது மட்டும்தான். சிலருடைய சரீரத்தில் தைராய்டு கட்டிகள் இப்பொழுது மறைய ஆரம்பிக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிங்க. The choir can sing a song along with me. Re prashapto re cantela bro. Rada brashete bro keteleo. Lelu. Healing in Jesus' name. Yabrakatere. Oh yes. Jesus' name. Be healed. Be healed. Be healed. Be healed. Be healed. Be healed. Yeah. Jesus' name. Yeshu's name. Out in Jesus' name. Out in Jesus' name. Out in Jesus' name. Out in Jesus' name. Heal. Heal. Yes, yes, yes. Yeah. Deve sugam. Sabreke teledo. Heal. 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 Healed. Be healed. Oh, hallelujah. Jesus' name. Be healed. Be healed. Be healed. Be healed. Rakashe bretelo. Be healed. Be
cyst is disappearing in Jesus' name. You will be a miracle in my next meeting. எதானாலும் உங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்பாட்ட கேட்கும்போது சொல்லிதாங்க, 2 வேணுமா? Bless you. உங்களுக்கு 2. என்ன பிள்ளை உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு என்ன பிள்ளை வேணுமோ, இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு நீங்க போகும்போது அந்த பிள்ளைக்குள்ள ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போங்க. நான் போனேன், நம்ம மீட்டிங்ஸ்ல அநேகருக்கு கர்ப்ப பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம நியூ இயர் மீட்டிங் வந்து இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்ம நியூ இயர் மீட்டிங் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி இன்னைக்கு கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம், கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நியூ இயர் மீட்டிங் வந்தோம், யாருக்கெல்லாம் என்ன குழந்தை வேணும்னு உங்கள் பாஸ்டர் கேட்டார். நான் சும்மா கேட்குறாருன்னு கை தூக்குனேன், என் தலைமையில கை வச்சுட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போகும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு போக சொன்னார். நான் சின்ன ஒரு பையனுக்கு, ஆம்பளை பையன் சட்டை மட்டும் வாங்கிட்டு போனேன். இப்போ கூப்பிட்டாங்க, 3 months pregnant, 3rd month ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு உங்க மேல நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசியாய், தேவ ஊழியனாய், ஆண்டுடைய பிள்ளையாய் நான் சொல்றேன், உங்க கைகளில் குழந்தைகள் வரும், உங்க கைகளில் குழந்தைகள் வரும். டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்ததை நான் இயேசு நாமத்தில் கேன்சல் பண்றேன். முடியாது, ஃபர்டிலிட்டி முடியாதுன்னு சொன்னதை இயேசு நாமத்தில் கேன்சல் பண்றேன். உங்க கைகளில் பிள்ளைகள் வந்து விழும். அது ஒரு தானியேலாய் பிளஸ் பண்றேன் உங்க ஃபேமிலி. பின்னால கை வைத்து, இந்த பச்சை கலர் சட்டான கை வைத்து, ஐ பிளஸ் யூ. எங்க இருந்து வர்றீங்க? தெரிஞ்சவங்க. பிளஸ் யூ இன் ஜீசஸ் நேம். இன்றே ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்க கர்ப்பப்பையில ஜீவனை பேசுறேன். குழந்தை தங்க முடியல, அது போயிட்டே இருக்கு. இன்னைக்கு ராத்திரி இயேசு நாமத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டு தேவனுடைய பாதுகாப்பு உங்க கர்ப்பப்பையில பேசுறேன். ஐ ஸ்பீக் லைஃப், ஐ ஸ்பீக் லைஃப். ஆண்டவர் தொட்டதை உணர்ந்தவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. ஐ செட், உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை அசைச்சு காண்பீங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. மாற்றம் நடந்திருக்கு. நான் சொல்றது புரியுது, தமிழ்ல தான் புரிஞ்சுதுல. இதுக்கு முன்னால ஏதோ ஒரு வலி இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும், ஏதோ ஒன்று பண்ண முடியாது. இப்போ உங்களை ஆண்டவர் தொட்டு அது மாறி இருக்கு. கையை அசைச்சு காமிங்க. ரைட், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஓகே, பின்னால இருக்கிறவர் வேற ஒருத்தர் கை தூக்குனாரு. டாண்ட்ரஃப். ஆண்டவர் எதெல்லாம் சுகமாக்குறாரு பாருங்க. அவர் பின்னால இன்னொருத்தர் கை தூக்குனாரு. பின்னால என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலி இப்ப வரும்போது இருந்துச்சா உங்களுக்கு? இருந்து இப்போ இல்ல. ஓ, ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாருங்க. இப்போ அப்படி இல்லை, அப்படி இல்லை. தங்கச்சி, தங்கச்சி, இது ஒன்றும் அசிங்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சீல் வர்றது தான். அண்ணே, வரும்போது சீல் வடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்களே செக் பண்ணி சொல்லுங்க கையில. இப்போ வலி இல்லை, ஹீல். இனிமேல் வராது. ஆபரேஷன்ஸ் கேன்சல் இன் ஜீசஸ் நேம். மியூசிஷியன்ஸ் கூட கொஞ்சம் சீன் போட்டுருவாங்க. ஆமா, மீடியாவில் இருக்கவங்களை பாருங்க, அப்பப்போ வால்யூம் ஏற்றி இறக்கி சீனை போட்டுருவாங்க. கேமராக்கார் அப்படி ஓடிட்டே இருப்பார். ஆனால் அந்த பாவம், அந்த கொயரில் உள்ள பிள்ளைங்க, ஸ்பெஷலி பின்னால் வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் மைக்கும் கிடையாது, வச்சிருப்பாங்க, இருக்கும், ஆனால் சத்தம் வராது. ஆமாம், இப்போ நான்லாம் வளர்ந்த சர்ச்சில் எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பே கொயர் தான். ஐ ஸ்டார்டட் அஸ் அ கொயர் பாய். எவனும் மதிக்க மாட்டான், நல்லா பாடணும்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா சத்தம் கேட்டா தானே. நான் பாட்டுக்கு பின்னால ஃபெய்த்ஃபுல்லா டவுசர் போட்டு பாடிட்டே இருப்பேன். நோ ரெக்கக்னிஷன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை
எவ்வளவு பள்ளத்தாக்கில் எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கில் ஒளிந்திருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து மலை மேல் நிறுத்துகிறவர். வேதத்தில் வேகமா எடுத்துக்கோங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4-5. First Chronicles chapter 16 4 and 5. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி சிலரை நியமித்தான். கொயரை வந்து டேவிட் செட் பண்றாரு. அந்த கொயர்ல ஏமா வாசிங்க அக்கா, அவர்களில் போதும் ஆசாப் தலைவனும் கொயர் லீடரா ஒருத்தனை சூஸ் பண்ணி வைக்கிறார். இந்த கொயர் லீடருக்கு என்ன வேலைன்னு சொல்றேன். அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் நீங்க அது அடுத்து வர்ற வசனத்தெல்லாம் வாசிங்கன்னா, தாவீது ஒரு பாட்டு எழுதுறாரு ஆண்டவரை பத்தி. யாரை பத்தி? ஆண்டவரை பத்தி ஒரு பெரிய பாட்டு எழுதுறாரு. பாட்டு எழுதிட்டு இந்த பாட்டை ஃபுல்லா கொயரை பாட சொல்லிட்டே இருக்கிறார். குறிப்பாய் அந்த பாட்டுல ஒரு வரி வருகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்ல முடியும், என் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான பாடல்களை நான் எழுதியிருந்தாலும், ஃபாதர் பெர்க்மன்ஸ் எழுதியிருந்தாலும், இல்ல பெரிய பெரிய ஊழியர்கள் இங்க எழுதியிருந்தாலும், எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சாட்சி தான். என்ன சாட்சி? நான் கடந்து வந்த பாதை, நான் கஷ்டப்பட்டேன், நான் வந்து செருப்பு இல்லாம இருந்தேன், நான் வந்து சைக்கிள்ல ஊழியம் பண்ணேன். இதெல்லாம் பெரிய சாட்சியே கிடையாது. என் வாழ்க்கைய ஒரு வரியில நான் சாட்சி சொல்லணும்னா சொல்லுவேன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சாயங்கால நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று? சார் நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்ல ஃபேமிலியில் இருக்கிறேன், நல்ல கார் வச்சிருக்கேன், நல்ல வீடு வச்சிருக்கிறேன், நல்ல ஊழியம் பண்றேன், ஒரு குறைவு இல்லை, லோன் எல்லாம் அடைச்சிட்டேன், வெட்கப்பட்ட எண்ணி அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். காரணம் நான் நல்லவன் என்பதற்காக அல்ல, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது பெரிய பாட்டு எழுதுறாரு. எவ்வளவு பெரிய பாட்டு? பெரிய பாட்டு. நீங்க 1 நாளாகமம் 16வது ஃபுல்லா வாசிங்க, பெரிய பாட்டு அது. ஆனா அந்த பெரிய பாட்டுல ஒரு லைன் தான் தாவீதை கவர்ந்த லைன், the line which attracted David. ஏன்னா தாவீதுக்கு மட்டும்தான் கிருபையோட வேல்யூ தெரியும். ஒரு ஆமென். சாதாரணமா ஒரு மனுஷன் அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளன்னு சொல்றதுக்கும், எங்களை மாதிரி கிளமெண்ட் அண்ணன் மாதிரி, இந்த பாலண்ண மாதிரி, பிரசாத் ஐயா மாதிரி, சாஞ்சபராஜ் மாதிரி, ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி, டிஜிஎஸ் ஐயா மாதிரி ஒன்றும் இல்லாம மேல வந்து பாடுறவங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது பாட்டு இல்ல, சாட்சி. எப்படி பாடு? 1 2 அரா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Come on church. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவ்வளவு பெரிய சங்கீதத்தை எழுதினவர், சங்கீதம் அதாவது 1 நாளாகமம் 16வது அதிகாரத்துல இவ்வளவு பெரிய பாட்டு எழுதினவர். ஒரு சிம்பிள் உதாரணம், அந்த 7வது வசனம் 8வது வசனத்துல வாசிங்களேன். தாவீது ஆசாபினிடத்திலும் அவன் சகோதரிடத்திலும் கொடுத்த. தாவீது ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறார். வாசிராஜா வேகமா வாசிக்கணும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். பைபிள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள. அப்புறம் சரி தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுங்கள், இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசராகிய இஸ்ரவேலின் சந்ததியை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக யாக்கோபின் புத்திரரை, அவர் செய்த அதிசயங்களையும் அவர் செய்த அப்படிங்களும். அப்புறம் பெரிய சங்கீதம் சாருது. ஆனால் இவ்வளவு பெரிய சங்கீதத்துல தாவீது ஒரு லைனை மட்டும் வெளியே எடுத்து ஆசாப்ட சொல்றான், ஆசாபே ஆசாபே, நீ காலையிலையும் சாயங்காலையும் நீ வந்து பெட்டிக்கு முன்னால ஊழியம் பண்ணும்போது ஒரு வரியை மட்டும் நீ பாடணும். அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 33 34 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கம்பி இருக்கும், அவர் பூமியை ஞாயிற்கு வருகிறார். 34 வாசிக்கிறேன். இவங்க பாட்டு கர்த்தரை
அவர் கிருபை. அப்படியே 40-41 வரேன். அங்கே அவன் ஆசாரனாகிய சாதக ஆசீர்வதித்து இவளுடைய கூட ஏமான ஒரே ஒரு பாட்டை தான் சொல்றாங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். பெரிய பாட்டு எழுதிட்டாரு. ஆனா பாட்டிலேயே பிடிச்ச ஒரு லைனு, கர்த்தரை துதியுங்கள் அவர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ எத்தனை பேர் இது முன்னால என் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கோ? கீழ் போடுங்கோ. How many of you have attended my meeting before? பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரிஞ்ச 2 பேர் இருக்கீங்க. ஃபைன். சரி, என் மீட்டிங்க்கு வர்றீங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன். உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்பட. வீட்டுக்கு போயிட்டீங்க. அடுத்த மீட்டிங் வர்றீங்க. சாஞ்சபராஜ் வந்திருக்காரா? பாட்டு உம்மை நம்பி. அந்த ஒரு பாட்டு தான் பாடுறேன். என்னடா அது? அடுத்த மீட்டிங் வரீங்க. அந்த மீட்டிங் உம்மை போடாங்கிட்டு. இதை நான் யூடியூப்லேயே கேட்டு வீட்டில் உட்காந்துருப்பேன். அதாவது நான் ஒரு பாட்டை பாடினாலே உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். ஆனா தாவீது சொல்றான், நித்தமும் காலையும் மாலையும் நீ அவரை குறித்து பாட வேண்டியது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். 1 2 3 நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்ற லைன்ஸ் எல்லாம் பாடினா டேவிடுக்கு சொந்த பாட்டே போர் அடிக்கும். ஆனா தாவீதுக்கு அந்த ஒரு லைன் மட்டும் காலையில கேட்கிறான், அவர் நல்லவர். சாயங்காலம் வரான், அவர் கிருபை என்றும். தாவீது வந்தாலே ஆசா. எவ்ரிபடி ரெடி? ஓகே, 1 2 3 அவர் நல். தம்பி கொயர் லீடரு, ஒரு பாட்டை பாடினாலும் ஓகே, அதனடா ஒரு வரியை மட்டும் பாடிக்கிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், இவர்கள் பாடின கிருபை சாதாரண கிருபை அல்ல. ஹீப்ரூல 2-3 வார்த்தைகள் இருக்கு கிருபைக்கு. சனன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை ஹெசெத் அப்படிம்பாங்க. HESED ஆன் தி ஸ்கிரீன். HESED ஹெசெத். கிருபைக்கு சில எபிரேய வார்த்தைகள் இருக்கிறது. அதுல இங்கே அவர்கள் உபயோகித்த வார்த்தை ஹெசெத். ஹெசெத் அப்படின்னா உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்ரானமி சாப்டர் 7 and verse 9. உபாகமம் 7:9. ஆகையால் கை கொண்டு 1000 தலைமுறை மட்டும் தயவையும். இந்த தயவுன்னு வர்றது அங்க ஹெசெத், கிரேஸ், கிருபை. என்னன்னா மற்ற இடத்துல வர்றதெல்லாம் நார்மல் கிரேஸ். ஆனா இங்க அவன் பாடினது தலைமுறைகளை தொடுகிற கிருபை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குது, உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறைகளுக்கும் தொடருகிற. 24 மணி நேரமும் காலையிலையும் சாயங்காலமும் ஒரே ஒரு பாட்டு அவன் பாட காரணம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் அவர். அடுத்த தலைமுறை குறித்து கவலை இல்லாதவர்கள் பாட வேண்டாம். ஆனா இவர் என்னுடைய தேவன் மட்டுமல்ல, என் தலைமுறைகளின் தேவன் கூட. இவர் எனக்கு கொடுத்த கிருபை என்னோடு ஸ்டாப் ஆகாது, என் பிள்ளைகளுக்கும் தொடரும். இவர் ஏமல வைத்த அபிஷேகம் என்னோட முடியாது, என் தலைமுறைகளுக்கும் அது தொடரும். இங்க நிறைய பேர் உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், இப்ப நீங்க பாடுற இந்த கிருபையோட வலிமை உங்கள் தலைமுறைகள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க பாடுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. தலைமுறைகளை தொடுகிற கிருபை. இவன் சாதாரணமா சும்மா உட்காந்து கிருபைன்னு பாடல சார். கிரேஸுடைய மதிப்பு தெரிந்தவர்கள், அவர் கிருபையின் மதிப்பு தெரிந்தவர்கள் எத்தனை தடவை அதை சொன்னா கூட சொல்லிக்கினே இருப்பாங்க. சிலர் பிரசங்க வாழ்க்கை ஃபுல்லா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். நல்லா ஜெபிக்கிறீங்களா? அவர் கிருபை. எப்பவும் அந்நிய பாஷை பேசுறீங்களா? அவர் கிருபை.
நீங்க மேல வர காரணம் 24 மணி நேரம் ஜெபம் கிடையாது. அவர் நான் ஜெபத்துக்கு விரோதமா பேசல. என்னைய மாதிரி ஜெபத்தை லவ் பண்றவங்க எங்க சர்ச்சில் வேற யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் எப்போ அவர் பிரசன்னத்தை நாடுறவன், அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறவன். ஜெபம் என்பது எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடையாது. கண்டினியூஸா ஓப்பன் ஆகி தான் இருக்கும் டோர். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்க நான் சொல்ல வருவது, சிலர் ஜெபத்தை சார்ந்து வாழ்கிறீர்கள். எக்ஸ்கியூஸ் மீ, ஜெபம் என்பது ஒரு உரையாடல், ஆனால் கிருபை என்பது சொத்து ராஜா. உங்களை மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே தூக்கி எடுக்கிற கிருபை அது. காலையும் மாலையும் நம்ம கொயர் லீடர் ஆசாபு ஒரே பாட்டு தான். கொயர் 1 2 3 அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது போறான், சாலமோன் தேவாலயம் பண்ணுகிறான். சாலமோன் தேவாலயம் பண்ணியும் போது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஃபர்ஸ்ட் டெம்பிள், ஃபர்ஸ்ட் கோயில், கோயில் எங்க? முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் முதல் முறை ஒரு தேவாலயம் கட்டப்படுகிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சாரி, 2 நாளாகமம். நான் இங்கிலீஷ்ல கிரானிக்கல்ஸ் சொல்லி வாயில கொழுந்தியால்னு வந்துருச்சு. கொரிந்தியார்னு வந்துருச்சு. 2 எங்க ஊர்ல அப்படித்தான் வருவார். 1 கொழுந்தியா 2 கொழுந்தியான்ட்டார். ஓகே, அது வேற. ரைட். 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆனா சாலமோன் கையில் ஆண்டவர் தேவாலயத்தை கொடுக்கிறார். இப்போ சாலமோன் ஃபர்ஸ்ட் தேவாலயம் கட்டுறார். கட்டிட்டு ஃபுல் இன்விடேஷன் ஊர்ல இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும், தேசத்தில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் வர்றாங்க, பிரதம மந்திரிமார்கள்லாம் வர்றாங்க, எல்லா ஆர்மியும் வந்து நிக்குது, எல்லா ஆசாரியர்கள் வந்து நிக்கிறாங்க, எல்லா பூசாரிமார்கள், எல்லா லிவைட்ஸ், எல்லா பேண்டு வாத்தியம் வாசிக்கிறவங்க, எல்லாம் பாடுறவங்க, எல்லா கொயர் அங்க வந்து நிக்குது. ஆசாப்புடைய ஜெனரேஷன் அங்கதான் நின்று இருக்கும். எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த சர்ச்சை இன்னைக்கு டெடிகேட் பண்றதுக்கே அண்ணன் எவ்வளவு பிளான் பண்ணீங்க? முதல்ல யார் பாடணும், யார் மியூசிக் வாசிக்கணும், யார் கொயர்ல நிக்கணும், எந்த பாட்டு பாடணும், மீடியால யார் உட்காரணும், கேமரா யார் எடுக்கணும், வாலண்டியர் யாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த தேவாலயம் இன்டர்நேஷனல்ல மாறப்போகுதுன்னு பை தி வே. இப்போ நம்ம ஒயமாரில் ஒரு சின்ன தேவாலயத்தை நம்ம வந்து நடத்துறதுக்கு இவ்வளவு ஷெட்யூல் பண்ணி திட்டம் அமைத்து கரெக்டா பிளான் பண்ணி பண்றோம். எல்லாம் பாவிகள், எல்லாம் சிரிச்சவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமா, பிளான் பண்ணி பண்றாங்க. இவ்வளவு பிளான் பண்ணும்போது சில தவறுகள் நடக்கும். எவனா ஒருத்தன் காடை மாத்தி வச்சிருவான், இல்ல யாரா ஒருத்தன் கேமரா எடுப்பான், சிப்பு இருக்காது உள்ள, சரி விட்டுரு, ஏதோ ஒரு தவறு நடக்கும். ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் டெம்பிள் கட்டும்போது அண்ட் கிங் சாலமோன் கண்ட்ரியோட ராஜா நிக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது எத்தனை? 120 ஆசாரியர்களா? 120 பிரீஸ்ட். ஒரு ஊழியக்கார மேடையில் இருந்தாலே 120 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் பிரீஸ்ட் ஆசாரியர்கள், எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க. சொல்லிருப்பாங்க, தம்பி ஆரம்ப ஜெபம் நீ நடுவுல ஜெபி, நீ முடிவு ஜெபம், நீ சங்கீதத்தை வாசி, நீ மோசே நாகமத்தை. அவ்வளோ பிளானோட நிக்குது சார். எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. கொயர் ஒரு பாட்டு பாடுது. எந்த பாட்டு? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர். இந்த பாடலுடைய மகிமை பூமிக்கு தெரியுதோ இல்லையோ, பரலோகத்திற்கு நல்லாவே. வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தேவ மகிமை தெரியுமா? என்னைக்கு அவர் கிருபையை உயர்த்த ஆரம்பிச்சீங்களோ, உங்க பிளான், உங்க ஷெட்யூல் எல்லாம் மண் விழுந்துரும். ஏன்னா அவருடைய பிளான் துவங்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், எல்லா இடத்திலும் ஃபெயில் ஆகி வந்த உங்களுக்கு அவர் கிருபையை பாடும் பொழுது, இதுக்கு முன்னால இதை யாரு பிரசங்கம் பண்ணான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஹெசத்தை பத்தி யாரும் பிரசங்கம் பண்ணாங்களான்னு தெரியல, தலைமுறையின் கிருபைய. ஆனா இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலம் இது எதேர்ச்சையான கூட்டம் அல்ல. எனக்கு தெரியும், நமக்கு தெரியும், இது எதேர்ச்சையான கூட்டம் அல்ல. இது ஹெவன்ஸ் அப்பாயிண்டட் மீட்டிங். இங்கே
120 அல்ல, அவருக்கு ஊழியம் செய்ய போகிற பல ஆசாரியர்களை கர்த்தர் பிராங்கா கேக்குறேன், எத்தனை பேரு உங்க பிளான் தோத்து போய் வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் சக்சஸ் ஆகி அம்பானி மாதிரி ஆயிட்டீங்க. நான் கேட்டது புரிஞ்சா இல்லையா? உங்க பிளான், நீங்க பிளான் பண்ணி தோற்று போய் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இவ்வளவு நேரம் கை எங்க இருந்துச்சு? கை உயர்த்து. இது நல்லது, இது நல்லது. கை தூக்காத பார்ட்டியெல்லாம் எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சுருவார் அவரு. நான் நிறைய பிளான் பண்ணேன், தோத்துருக்கேன். கை தூக்குங்க. தோத்த கையோட தூக்கி வாயை ஓபன் பண்ணி அந்த ஆசா பாடினப்ப பாட்டப்ப பாட போறோம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க திட்டம் இன்றோடு முடிவடைந்தது. இன்று ராத்திரியிலிருந்து தேவ திட்டம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ல இருக்கிற பாட்டி மாத்திரம் பாடுங்க. தம்பி ரிதம் மட்டும் வாசிங்க. 1 2 3. அவர் 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 கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சரி சரி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஃபுல் பிளான் ஆஃப் ஒரு நேஷனுடைய பிளானே அவுட். எதுக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ தலைமுறைகளை தொடுகிற கிருபையை நீங்க வாயை திறந்து இன்னைக்கு நைட்டு பாடிட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இது விசுவாசிக்கிற மட்டும் எழுதினா போதும், எல்லாம் எழுதிடாது. விசுவாசிக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் என்னன்னா மார்ச் 5. உங்க பிறந்தநாள் எவனும் மறக்க முடியாது. என்னைக்கு அவன் வாழ்க்கை மாறிச்சு, இந்த கிளமெண்ட் நான் பிறந்தநாள் நினைத்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. பாருங்க, இன்னைக்கு ராத்திரி இது வரைக்கும் நீங்க தோற்று போனதற்காய் கையை மட்டும் தூக்கி நன்றி சொல்லுங்க. உங்க திட்டங்கள் எல்லாம் மண் விழுந்ததற்காய் கையை அசைத்து, நீங்க நினைத்தது நடக்காம இருந்ததற்கு கையை உயர்த்தி, அடடடா இந்த வருஷத்துல நான் இப்படி இருந்திருக்கணுமே நினைச்சு நீங்க அப்படி இல்லாததற்காய் கர்த்தரை துதிங்க. ஆனா இப்ப அடுத்து ஒண்ணு சொல்றேன், சத்தமாவே துதிங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க பாடின இந்த தலைமுறைகளை தொடுகிற கிருபை இனிமேல் உங்கள் வாழ்வை அவர் அவர் கிருபை என்றும் உள்ள. மேவி போசேத்து நொண்டியாய் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தாவீது ஒரு கேள்வி கேட்கிறான். யோனத்தானுடைய குடும்பத்தில், சவுலுடைய குடும்பத்தில் யோனத்தானின் நிமித்தமாய் தயவு பெறத்தக்க 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 9:1. தாவீது கேட்கிறான், யோனத்தானின் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் யாராவது உண்டா? இப்ப தாவீது கேட்டது ஹெசெத், அதாவது because of Jonathan can I bless his generation. தலைமுறையை தொடுகிற தயவு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மேவி போசேத்து பிறந்தது பேலஸ்ல, ஆனால் கால் ஊனமாயி இப்பொழுது இருக்கிறது வனாந்திரத்துல. நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் மறுபடியும் உன்னை அரண்மனைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு ரதம் ஒன்று இப்பொழுது அரண்மனையிலிருந்து புறப்படுகிறது. காரணம், அரியணையில் இருக்கிறவர் தலைமுறைகளை தொடுகிற தயவை உனக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். இத்தனை நாட்கள் உதவியின்றி கிடந்த மேவி போசேத்து அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு சேரியட்டோட சத்தத்தை வனாந்திரத்துல கேட்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ராஜாவுடைய ரதம் வனாந்திரத்திற்கு வருகிறது. ஏன் தெரியுமா? தம்பி, உங்க தலைமுறையை தொடுகிற கிருபைய டேவிட் கேட்டதுனால நீ எவ்வளவு பெரிய பள்ளச்சாக்குல இருந்தாலும் வனாந்தரத்தில் இருந்தாலும் உன்னைய தூக்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு ராத்திரி அவர் நல்லவர்,
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கையை உயர்த்தி பாடணுமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஒரு வரிய ரிப்பீட்டட்லி பைபிள் சேஸ் டேவிட் ஆஸ்க்ட் them. அவர் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. அசஃப் கம். கிங்குடைய ரெக்வெஸ்ட். அசஃப் கேன் யூ சிங் திஸ் லைன்? ஏன்னா தாவீதுக்கு தான் தெரியும். நான் மேலே வரும்போது என்னைய சவுல் துரத்துனான். நான் வனாந்திரத்தில் இருக்கும்போது எங்க அப்பா அம்மா என் பேரையே மறந்துட்டாங்க. என் சொந்த மனைவி எல்லாருக்கும் முன்னால ஃபர்ஸ்ட் மனைவி என்னைய விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான். சார், இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி பெயின். அப்படி யாருக்கா நடந்தா மட்டும்தான் அந்த வலி தெரியும். தாவீதுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு சவுலுடைய மகா கல்யாணம் பண்ணிட்டு சவுல் சொன்னதுனால தாவீதை விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஊர்லாம் டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஊழியமே முடிஞ்சிச்சுன்றாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு டிவோர்ஸ் ஆனவன், பெத்த அப்பா அம்மாவால மறக்கப்பட்டவன், உடன் பிறந்த சகோதரர்களால் துச்சமா எண்ணப்பட்டவன், யாரு கை தூக்கி மேல கை கொடுத்து மேல தூக்கணுமோ அந்த சவுலே கொலை செய்வதற்கு இவனை துரத்தினான். இவ்வளவு சூழ்நிலையும் கடந்து நான் இன்னைக்கு அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறேன்னா என் பலத்தால் அல்லடா, அவர் நல்லவர், அவர் உணர்ந்தவங்க மட்டும் அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இதோட விட்டுருந்தா ஓகே சார், இது வேகமா சொல்லி முடிச்சிடறேன் 10 நிமிஷத்துல. நான் சொன்னேன்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் கிருபையை ஒருத்தன் மெச்சிட்டான், அவருடைய கிருபையை ஒருத்தன் புகழ்ந்து விட்டான் என்றால், அவருடைய கிருபையை பாடி விட்டான் என்றால், அவருடைய கிருபையை பிரசங்கம் பண்ணி விட்டால் என்றால் அது அவனோட நிக்காது, தலைமுறையை தொடரும். நடி முதல்ல ஆமேன்னு சொல்ற அந்த 212 பேருக்கு மட்டும் அந்த தலைமுறையா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். முதல் ஆமேன்னு சொல்ற அந்த 300 ஆசாப் கொயர் பாய ஆரம்பிச்சு, சார் உலகத்துல ப்ரொமோஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு தேவை, உலகத்துல நீங்க மேல வர்றதுக்கு படிப்பு தேவை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு காசு தேவை. நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க தேவை. ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கு யாருடைய சிபாரிசும் தேவை சார். ஆனா கிருபையை நம்புறவனுக்கு ஒரு அவருக்கு ஒரு முத்த ஊட்டுனே. அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இவன் கொயர் பாய ஆரம்பிக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? சபையில் ஊழியம் இல்லை, என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்கோ, இல்லை என்னை யாரும் கண்டுட மாட்டேன்றாங்கோ, எனக்கு ஊழியம் கொடுக்க வேண்டியவங்களே தடை, இங்கே கிடையாது வெளியில் சொல்கிறேன், தடை பண்ணுறாங்கோ, எனக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், மேலே வர யாருமே விட மாட்டேன்னு சொல்றீங்களா? உங்கள் ஜெபம் இன்னைக்கு சுருங்கட்டும், உங்கள் வாயில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் வரட்டும். படுக்கும்போது அவனும் சமைக்கும் போது அவன் அப்படியே ஓயமார்ல பைக்ல ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது அவர் அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு ரைடு போகும்போது அவர் நல்ல அவர் இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவர் அவர் யாராவது உங்களை குறை சொன்னா அவர் நல்ல தலைமுறைகளை தொடுகிற கிருபைக்கு எவ்வளவு பவர்னு சொல்லி முடிக்கிறேன். கொயர் பாயா இருந்தவனை ஆண்டவர் ப்ரொமோட் பண்றாரு.
இவ்வளவு நாள் கொயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப பாட்டு எழுத ஆரம்பிக்கிறான். யாரு கூட? தாவீது கூட. எந்த தாவீது சார்? ராஜா கூட. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? மோடிஜியோட, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் மதிச்சே ஆகணும். மோடிஜி கூட பானிபூரி விற்கிறவன் சேம் கார்ல போனா என்ன ஃபீலோ அந்த ஃபீல் தான் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு வரப்போகுது. எஸ், சங்கீதம் 73 இருந்து 83 வரைக்கும் எழுதுனதே ஆசாப் தான். என் கேள்வி, சார் நீங்க சொல்லி நீங்க எழுதி பாடணும்னு இந்த ஆசாப்ட பாட்டை கொடுத்தீங்க. உங்க பாட்டை பாடின ஆசாபு இப்போ உங்க கூடயே உட்காந்து பாட்டு எழுதுற அளவுக்கு உயர காரணம் தாவீதுக்கு தெரியும். இது வேற எவனா இருந்தா தாவீது செஞ்சிருப்பேன். ஆனா தாவீது தெரியும், இவன் கிருபையை பாடினா நானே தடுக்க நினைச்சானோ இவனை தடுக்க முடியாது. அவன் பாடின கிருபை அவனை உயர். இப்ப சொல்றேனே, நமக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் as far as we hail his grace, அவர் அன்பு, அவர் கிருபை, அவருடைய இரக்கத்தை நீங்க உயர்த்தி பாடிட்டீங்கன்னா நீங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டப்புன்னு உங்களை சுற்றில ஒரு கூட்டம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி தான் உங்க ஊழியம் வளர்ந்தது? ஃபர்ஸ்ட் ஆண்டுடைய கிருபை, ரெண்டாவது இவங்க எல்லாம் பண்ண சேட்டை. எங்க சர்ச்சில் தேங்க்யூ, எங்க சர்ச்சில் ஏர்டெல் ஹெச்ஓடி எங்க சர்ச்சுக்கு வராரு. தமிழ்நாட்டுடைய ஏர்டெல் ஹெச்ஓடி எங்க சர்ச்சுக்கு வராரு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் நாங்க ஏர்டெல்ல ப்ரொமோட் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? கோடி கோடியா செலவு பண்றோம், ஆனா உங்களுக்கு இலவசமா இவ்வளவு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். ஆசாப் எழுதும்போது சங்கீதத்துல தன் சாட்சி எழுதுறான். யாருக்காவது போர் அடிக்குதா? அச்சாலும் பரவாயில்லன்ற. சங்கீதம் 73 அவன் சொந்த டெஸ்டிமனி. யாரு சார்? சார் எல்லாருக்கும் பாட்டு வராது தெரியுமா உங்களுக்கு? எல்லாராலையும் பாட முடியாது. இசை தெரிந்தவன் என்னை விட கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். தமிழ் புலவர்கள் என்னை விட கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என்னை விட நல்ல த்ரோட் வச்சிருக்கிற லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் உங்க பாட்டு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு? தாவீதுக்கும் ஆசாபுக்கும் தான் பாட்டு வரும். ஏன்னா நாங்கள்லாம் அட்ரஸ் இல்லாம வனாந்திரத்திலையும் கொயர்லையும் பின்னால நின்ற ஆட்கள். எங்களுக்கு எந்த மனுஷனும் கையை பிடிச்சி முன்னால கொண்டு வந்து இவன் தான் ஜான் ஜெபராஜ், இவன் பாட்டை கேளுங்கன்னு சொல்ல, இவன் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க சர்ச்சில் சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே சிரிக்கீங்க? இவன் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் கள்ள ஊழியர். அடாடா, ஏன்டா ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா பாடுறீங்கடா, கூட்டு வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் ப்ரொமோஷன் பண்ணாமலே எங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, உயர்த்த எவனுமே இல்லை. ஆனால் ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாம ஒருத்தன் பாடி 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 எதை அவர் கிருபையை பாடி 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 தவ்வி இப்போ ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காந்து 2 வருஷம் சங்கீதம் எழுதிட்டு இருக்காங்க. தாவீது பார்க்குறாரு, தம்பி இவ யாரு ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னால கொயர்ல பின்னால நின்னா, நீங்க தான் அவனை கூட்டி கொயர் லீடர் ஆக்குனீங்க. ஓ அந்த தம்பி, நம்ம கிருபையை பத்தி பாடின தம்பி. இப்போ என்ன பாட்டு எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பாட்டு சங்கீதம் 73. இதுல சங்கீதம் 73ல டெஸ்டிமனி எழுதுறாரு பாருங்க ஆசாப். நீங்க சங்கீதம் 73க்கு மேல வாசிங்களேன், ஆசாபின் சங்கீதம் தான் இருக்கும். இருக்கா இல்லையா? அப்படியே முறைச்சு பாக்கீங்க. சங்கீதம் 73 ஆசாபின் ரைட்டு. ஆசாபின் சங்கீதத்துல எல்லாம் எழுதின்னு கடைசியில 22வது வசனத்துல ஆசாப் தன்னை பத்தி எழுதுறான். சங்கீதம் போடுங்க செல்லம். சங்கீதம் 73 22 போடுங்க. நான் காரியம் அறியாத, நம்ம ஊர் லாங்குவேஜ், நான் ஒரு முட்டாப்பைய, நான் ஒரு லூசு, அப்படி போட்டு வீடியோ போட்டக்கூடாது, பிக்சர் வேடி. ஜான் ஜெபராஜ் தன்னை ஒத்துக்கொண்டார் அப்படின்னா நான் சரி, நான் இது யார் சொல்றா? நான் சொல்ல, பிக்சர் வேடி. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம்
அதாவது ஐம் ஜஸ்ட் லைக் a dog before you. ஏன்னா அடுத்த வசனத்துல சொல்றான், நான் செத்த நாயை போல. அங்க இருக்கா இல்லையா? செத்த நாயை போல இருக்கேன்னு சொல்லுவான். ஓகே, நான் காரியம் அறியாத மூடன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மூடன், நீங்க எப்படிப்பா கொயர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து சாங்கல் எழுத ஆரம்பிச்சீங்க? வாட் இஸ் த ரீசன்?